ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். தெரியுது ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன். இன்னொரு விஷயமும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணணும். நான் வந்து கிவ்அவேயோட வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது. ஆல்ரெடி 5 வின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி போட்டுட்டேன். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் 3 டேஸ்க்குள்ளே வரலாம் வேறு வின்னர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணுறதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இப்போ என்னென்னா எனக்கு 2 பேர் தான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. மீதி ஃபியூ மெம்பர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணல. அதனால் வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். அதுலேருந்து 3 பேர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயே ஸ்க்ரீன்லேயே வந்து நான் போடுறேன். நீங்களும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து சென்ட் பண்ணி விட்றேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் வந்துட்டு நான் இப்படி தான் வந்து ரெடியாக இருந்தேன். ஏன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். மார்னிங்கே எனக்கு ஒரு வீடியோ ஷூட் இருந்தனால தான் நான் சாரீ ஜுவல்லாம் போட்டு ரெடியாக இருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை சுட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் சார்லி வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் போகணும் அப்படின்ட்டு வெளியே கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அது ஒரு விதமாக நல்லா இருந்தது. பிகாஸ் நம்ம டாக் வந்து ட்ரெயின்டு டாக் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வெளியே கூப்பிட்டு போய் பழகி விட்டோம் வாஷ்ரூம் போகிறதுக்குலாம். அவங்களே பெல்ட் எடுத்துகிட்டு போகலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இவன் கொஞ்சம் வளர வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது. முன்ன பின்ன நம்ம டாக் கிட்ட பழகினதும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா, எங்கே எக்ரிடுவானோ அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஸ்டில் மேனேஜிங். ஸோ இந்த கிளிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி மார்னிங் வந்து எடுத்திருந்தது. ஒரு விதமாக நல்லா போச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு தூங்கிட்டு ஃபோன் நோண்டிட்டு அப்படி தான் இருப்பேன். பட் இந்த தீபாவளி கொஞ்சம் எனக்கு சோம்பேறியாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட எல்லா ட்ரெஸ்லாம் வச்சு பூஜை பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்கேல்ப்லாம் எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. எண்ணெய் வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. இந்த பசங்க மோஸ்ட்லி மண்டையில் எண்ணெயே வச்சுக்க மாட்டானுங்களாட்டிருக்கு. வச்சுக்க மாட்டியா அப்படின்னு நான் டென்ஷன் ஆகிட்டேன். நல்லா ஜீவா எங்களுடைய சைன் லாங்குவேஜ் இதுதான். அது மாதிரி பளிச்சு காமிச்சு இரிட்டேட் பண்ணிப்போம். பட் எனக்கு அந்த டைமில் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணி ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. நான் முன்னாடியே கேட்டிருந்தேன். ஏன்னா பசங்க ஈஸியாக பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டு வந்துடுவாங்க. பட் நம்ம சாரீ வந்து ட்ரே பண்ணுறதுனால மடிப்பு எடுக்கணும் இல்லைங்களா, லேட் ஆயிருன்றதுக்காக நான் முன்னாடியே வாங்கினேன். நம்ம கடையில் போயிட்டு சாரீலாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்து அதுக்கப்புறம் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதோட அந்த பர்டிகுலர் டேயில் எடுத்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. இதுக்கப்புறம் ஜியோவை தான் வந்து நான் ஹெல்ப் கூப்பிட்ருந்தேன். ஐ திங்க் இந்த சாரீ வந்து கொஞ்சம் டிஷ்யூ மாடலில் இருந்தனால டக்குன்னு வந்து ப்ளீட்ஸ் வந்துருச்சு. இல்லைனா நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பண்ணுவேன். நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா, சாரீ ட்ரைப்பிங் எப்படி கோம்ஸ் பண்ணுறீங்க, டக்குன்னு கட்டிடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் நிறைய டைம் எடுத்துப்பேன். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி முடிச்சாச்சு. இந்த சாரீ டைப் கொஞ்சம் டிஷ்யூ மாடலில் இருந்தனால புஷ்ஷுன்னு தூக்கிக்குது. அதனால் வந்துட்டு நான் ஹிப் பெல்ட் போட்டு கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போயிட்டு ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறதான். நான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, காய வைக்கவே இல்லை. ட்ரையரும் நான் கொண்டு வரல, மறந்துட்டேன். ஒரு மாதிரி ஃபுல்லாக வெயிட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெஜிடேரியன், நான் மட்டும்தான் நான் வெஜிடேரியனு. ஸோ வந்து இப்போ எனக்கே என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா நானும் வெஜ்ஜாக மாறிடுவேணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. பட் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த பொரியல்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க.
அண்ட் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்ச வாட்டி நான் எங்கள் அண்ணாவையும் வர சொல்லியிருந்தேன். தலை தீபாவளினாலே காலையில் சாப்பிட்டு பட்டாசு வெடிக்கணும்பாங்க. உண்மையாக சொன்னால் அவ்வளோவா பட்டாசு வெடிக்கிறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்ததே கிடையாது. சும்மா சிம்பிளாக ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதனால் வாங்கினதை மட்டும் கொஞ்சமாக வெடிச்சிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீவாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க பேபிக்கு வந்து நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்னன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இன்னும் ஜாலியாக இருக்க மாதிரி இருந்தது. எங்கள் அண்ணா ஒரு வித்தியாசமான பட்டாசு வச்சுருந்தாங்க கையில். நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, அது போட்டால் டப்பு டப்புன்னு வெடிச்சிட்டு இருந்தது. அதனால் கால் மேலே போட்டு அது கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு மாதிரி அந்த சர்க்கிளே நல்லா இருந்தது, ஃபன் பண்ணிவிட்டு கலகலன்ட்டு இருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். லஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிரியாணி சாப்பிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டு நானும் ஜீவாவும் கீழே போய் தூங்கினவங்க தான். ஒரு 6 o'clock மேலே தான் வந்து எழுந்திரிச்சோம். செம்ம டயர்டாக இருந்தது. இத்தனைக்கு எதுவும் பண்ணல, வெளியே தான் போயிட்டு இருந்தோம். பட் செம்ம டயர்டாக இருந்தது. ஈவினிங் கிட்டே வந்துட்டு கொஞ்சம் பட்டாசுலாம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த க்ரீன் கலர் குர்த்தி வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் குமரப்பாலை வந்து எடுத்திருந்தேன். இந்த மெட்டீரியல் ஒரு மாதிரி நல்லா இருந்தது, போட்டிருக்கிறதே தெரியல, நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருந்தது. நான் முன்னாடி என்ன சொன்னேன், எனக்கு பட்டாசு வெடிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருந்ததுனால ஈவினிங் டைமில் என்னான்னு தெரில, அந்த ஒரு குட்டி பிள்ளையாகவே எல்லோரும் மாறின மாதிரி இருந்தது. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது, ஜாலியாக. என்னையோட ஜீவா தான் வந்து பார்த்திங்கன்னா ஓடி ஓடி எல்லாமே வச்சிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஜீவா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரிலையன்ஸ் மால் கிட்டே போயிட்டோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. அண்ட் எப்பயுமே மால் வந்து கூட்டமாகவே இருக்க மாதிரி தான் நான் பார்த்துருந்தேன். அன்னைக்கு டேயில் வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வேறு போயிருந்தோம். யாரும் இல்லாத மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் நான் ஒவ்வொரு வாட்டியும் ரிலையன்ஸ் மால் வரும்போதெல்லாம் அங்கே பக்கத்தில் ஒரு ட்ரெஸ் கடை இருக்குது இல்லைங்களா, கை காமிப்பேன். அங்கே போகணுன்னு நினைப்பேன். பட் அங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்கனாலேயே நான் அவ்வளோவா அங்கே போனதே இல்லை. பட் ட்ரெஸ் எல்லாமே வெளியே இருந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுதான் கை காமிச்சு பேசிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஜீவா டிஷர்ட் வாங்கணும் அப்படின்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. அதனால் ஃபுல்லாக என் அண்ணாவும் அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஜீவாவோட சித்தி வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். எப்படி அட்ரஸ் பண்ணுறதுனா, என்னுடைய சின்ன மாமியார், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அங்கே போயிருந்தால் எல்லாம் கேம்லாம் வந்து உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. என்னுடைய தலை தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா வி டிடன்ட் பிளான் எனிதிங். ஆனால் வந்துட்டு ஹாப்பியாக போன மாதிரி இருந்தது. ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக தான் சொதப்பி இருக்கும். நல்லா இருந்தது ஒரு மாதிரி. இதுக்கப்புறம் நானும் ஜீவா மட்டும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ஈவினிங் வந்து நான் கொரியன் ட்ராமா வந்து பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக இது பார்க்கலன்னா பாருங்கள், ஒரு மாதிரி நல்லா இருந்தது. பேர் வந்து மை ஐடி நேம் இஸ் கங்னம் பியூட்டி. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் 4வது வாட்டி பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீவாவோட சிப்ளிங்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கல்மீன் சாப்பிட போயிருந்தோம். கண்டிப்பாக ஷார்ட்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அண்ட் பார்க்குற நீங்கள் ஒரு கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நைட் ரைடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஒரு ரொம்ப நேரம் போகணுன்ட்டுலாம் இல்லை, ஒரு 15 நிமிஷம் 2 பேர் சேர்ந்து வெளியே போயிட்டு வந்தாலே போதும். அதிகமாக நீங்கள் பேசிக்கணும் கொஞ்சிக்கணுன்ட்டுலாம் இல்லை, அமைதியாக ரைடு போயிட்டு வந்தாலே அது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது அப்படி தான். சிலுன்னு வண்டியில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் இந்த மூமெண்ட்டில் நான் ஹாப்பியாக இருக்கேன், ஐ எம் கிரேட்ஃபுல் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஹாப்பியாக மீன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவும் இருந்தாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த vlog வந்து முடியுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கேர்ள்ஸ். பாய்.